திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கு மிளிவா போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூந்தும் தாம். திருச்சிற்றம்பலம். அன்பு சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகளே, ஆதிசக்தி யூடியூப் நேயர்களுக்கு அடியினுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன தலைப்பில் சிந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, அப்படி நான் கோயிலுக்கு போகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழி இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். முதல்ல ஒரு மாதவிடாய் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதைன்னு சொல்லலாம், புராணம் சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணால் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எடுத்துக்கோங்க. முன்னொரு காலத்தில் இந்திரன் வாங்கின சாபத்தை 3ஆக பிரித்து கொடுக்குறான். அந்த 3 பேர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று மண், இன்னொன்று கடல், இன்னொன்று பெண். தான் வாங்கின சாபத்தை இந்த 3 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுக்குறான். இந்த மண், பெண், கடல், இந்த 3 பேர் சாபத்தை வாங்கிட்டாங்க. இந்திரன்கிட்ட கேட்குறாங்க, நீ பண்ண தப்புக்கு, நீ வாங்கின சாபத்துக்கு, உன்னுடைய சுயநலத்துக்கு எங்கள் 3 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்துட்ட. ஏன்னா உலக சேமத்துக்காக நீ பண்ணுற, இதனால் அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். ஏன்னா உலக சேமத்துக்காக எது பண்ணாலும் நம்மளும் அது நம்ம இது பகிர்ந்துக்கு தப்பே கிடையாது. நாட்டுக்காக ஒரு நமக்காக பாதுகாப்பாக இருக்கிற இடத்த நம்மளும் அந்த இடத்துல நம்ம ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறோம்ல, அது போல். அப்போ அந்த 3 பேர் இந்திரன்ட்ட கேட்கும் பொழுது, அந்த சாபத்தை இதன் மூலமாக நிவர்த்தி செஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்திரன் சொல்கிறான். மண்ணுக்கு சாபம் எப்படி வருதுன்னா, நம்ம பார்த்திங்கன்னா வீடு கட்டும் பொழுதோ அல்லது எந்த ஒரு துறையில் நமக்கு குழி நோண்டுவாங்க. அந்த குழி நோண்டித்தான் நமக்கு எந்த ஒரு விஷயமா, அந்த சடலமாகட்டும் புதையலாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மண்ணை தொண்டு புதைக்கிறது உண்டு. அப்போ அந்த குழியை வெட்டின குழியை அந்த மண் மீண்டும் அந்த மூடி சாபத்தை நிவர்த்தி கொள்ளுங்க அப்படின்னு இந்திரன் மண்ணுகிட்ட சொல்கிறான். அதே போல் கடல் நீருக்கிட்ட சாபத்தை கொடுத்த அந்த கடல் நீரை அந்த கடல் நீரை கேட்கும் பொழுது, கடல் நுரையாட அந்த சாபத்தை நிவர்த்தி செஞ்சுக்கோ அப்படின்னு இந்திரன் சொல்கிறான். பெண்ணுக்கிட்ட சாபம் கொடுத்த இந்திரன், அதாவது அந்த வாங்கின அந்த பெண் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்திரன் 3 நாள் மாதவிடாயாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 நாளில் நீ சாப தோஷ நிவர்த்தி பண்ணிக்கோ, அந்த நாளில் கணவனுங்கிட்ட கூட வேண்டாம் என்று இந்திரன் சொல்கிறான். ஆக இந்திரன் பெற்ற சாபம் 3 பேர்த்துக்கு பகிர்ந்த போது அந்த 3 பேரும் என்ன வராங்க, தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதுதான் இந்த வழி நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. இது நம்ம பிரம்ம புராணத்தில் சொல்லப்படுது. சரிங்க, இப்போ ஒன்று சொல்லலாம், மண், கடல் நீர், பெண்ணுக்கு சாபம் கொடுக்கணும், ஒரு ஆணுக்கு கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு மரத்தை கொடுக்கலாம், ஏதாச்சும் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேர் இந்த பிரபஞ்சத்தில் சக்தி வாய்ந்தவங்க. பெண்ணை காட்டிலும் பொறுமைசாலி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. பெண்ணு தான் எதை இருந்தாலும் தாங்கக்கூடியவள், அவள் தான் சக்தி மாதான். கடல் நீர் அதே போல தான். இதெல்லாம் 3 பிரபஞ்சம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா இந்த அழிவுகள் 3 பேர் தான் நடக்கும். உலாந்துக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். அதுக்கு உண்டான சூட்சமம் வேறு, ஆனால் இந்த உண்மையான பொருள் வேறு. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த கடலும் மண், இந்த பெண்ணுக்கு 3 ஒரு பொறுமை, ஒரு குணம், எல்லாமே அந்த சக்தியினுடைய வடிவமாக இருக்கிறதுனால அந்த அந்த 3 பேர்த்துக்கு இந்தன் கொடுக்குறான். ஸோ இப்போ இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோயிலுக்கு போகலாமா கூடாதுன்னு கேட்டால் நம்ம போகக்கூடாது. இதில் நமக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, அதாவது செக்ஸாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பெண்கள் மாதவிடாய் ஆனாங்கன்னா அந்த உதிரப்போக்கினுடைய அந்த வாடை அந்த விலங்குகளுக்கு தெரியுமாமா, உடனே அட்டாக் பண்ணிடுமாமா. அந்த வாடை ரத்த வாடை வைத்து தான் அந்த விலங்குகள் வரும், சரிங்களா. அதனால் பெண்ணை அந்த 3 நாள் ஆயிட்டாங்கன்னா ஒரு குகைக்குள்ளாரையோ அதை வச்சு மறைச்சி வச்சாங்க. ஏன்னா தன்னைங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இது அப்படின்னு அந்த செக்ஸாலஜி டாக்டர் இருக்கக்கூடிய பேசிக்கில் மருத்துவர்கள் பாடம் எடுக்கும் பொழுது இது ஒரு சான்றாக சொல்லப்படுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, பெண்கள் அந்த காலத்தில் உண்டான உபகரணங்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. அப்போ என்ன ஆகுன்னா, ப்ளீடிங்கு வெளியே போகும் பொழுது அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான ஒரு நாற்றம்,
அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம உருவாகும் பொழுது அவள் வந்து கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல பிரம்மகத்தி போல இருப்பான்னு சொல்லுவாங்க. அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு தெளிவு முடிவு எடுக்க முடியாது. அவங்களுக்கு அந்த 3 நாள் ஓய்வு கொடுப்போம் என்பதுக்காக அந்த பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு ஓய்வு எடுக்க சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம கோயிலுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு மாற்று வழி ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பழமொழி உண்டு நம்மக்கிட்ட. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கடவுளை பட்டவன் பல உயிர்களுக்கு பலவிதமான விஷயத்தில் கருணைகள் செய்கிறான், நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இப்போது தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு நடக்கும். ஒவ்வொரு கோயிலில் வந்து குளம் இருக்கும், அந்த குளத்து தீர்த்தவாரி உற்சவம் சுவாமிக்கு நடக்கும். அப்படி அதுக்கு எதுக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீன் புழு இவங்களுக்கு சுவாமியை அருள் செய்வதற்காக அந்த குளத்துக்கு காட்சி தெப்ப உற்சவம் நடக்கும். அதுபோல் இந்த மாதிரி உதாரணத்துக்கு மாதவிடாயான பெண்கள், இந்த இறந்து போனால் 6 மாதம் அடப்பானவங்களை கோயிலுக்கு வர முடியாது, மலை ஏற முடியாது, அல்லது அசௌகரிகாரமான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணோம், கோயிலுக்குள்ளே போக முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னு அந்த காலத்தில் கோயிலுக்கு கோபுரங்கள் கட்டினாங்க. கோயில் கோபுரம் என்பது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஸ்தூலலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்தூலலிங்கம் வழிபாடு சிறப்புன்னு போடுவாங்க. சில கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் கூடிய பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணின்றா நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்ததாக அர்த்தம். அந்த காலத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, கோயில் கோபுரம், தலவிருட்சம், கோயிலுடைய நீர் குளம், அடுத்தது கருவறை, இந்த 4 வழிபாடு செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கோயிலில் சுவாமி எங்கெங்கெல்லாம் இருப்பார், ஆகமம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடிமரத்தில் சுவாமி இருப்பார், தல விருட்சத்தில் இருப்பார், கோபுரத்தில் இருப்பார். இந்த இடத்துல கும்பாபிஷேக காலத்தில் வந்து ஒவ்வொரு 12 ஆண்டுகள் கும்பாபிஷேகம் ஆகவில்லை என்றால் இந்த இடத்துக்கெல்லாம் கடவுள் வந்து இருந்து ஆட்சி புரிவார். ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ணவில்லை என்றால் அந்த இடத்துல இறைவன் வந்து பிரபஞ்சர் கலந்து விடுவார் என்று ஒரு ஆகம பாடத்தில் பாடசாலையில் அடிப்படையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக இந்த மாதிரி சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் நின்று கொண்டு கோபுரத்தை தரிசனம் செய்யலாம். நீங்கள் உள்ள எந்தெந்த சுவாமிகள் பார்க்குறீங்களோ அத்தனையும் இந்த கோபுரத்தில் இருக்கும். உங்கள் ஊர் கோயில் கோபுரத்தை பாருங்கள், முதல்ல 3 நிலை, 5 நிலை, 7 நிலைன்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். அதில் ஒவ்வொரு நிலையில் பாருங்கள், ஒவ்வொரு வடிவங்கள்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்க. அதில் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டாலே உள்ளே இருக்கக்கூடியதுக்கு வழிபாடு பண்ணதுக்கு ஒரு சமமாகும். நீங்கள் கேட்கலாம், சுவாமி இது எப்படி ஏற்றுக்கொள்ள விஷயமானு கேட்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் பார்த்தீங்கன்னா ஆணையாளர் அப்படின்னா அதுக்கு சமயமாக இருக்கக்கூடியவங்க இணை ஆணையாளர், அப்போ துணை ஆணையாளர் அப்படின்னு இருக்குது. அப்போ அவங்க கைது போட்டால் ஏற்றுக்கொள்ளும் தானே இருக்குது. அதுபோல் நம்ம அந்த கோயிலுக்கு கர்ப்பகத்துக்கு வந்தோ அர்த்த மண்டபத்துக்கு இருந்தோ உள்ளே வர முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த வெளியில் நின்று தரிசனம் செய்யலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேர் திருவிழாவில் கூட சுவாமி வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டிலே இருக்கலாம், நம்ம வீதியில் தேர் வருதுன்னு நமஸ்காரம் பண்ணிக்கலாம், அது ஒரு கொடுப்பனை தானே. ஸோ இதுதான் ஒரு விஷயம். ஆக அன்ப பெருமக்களே, நமக்கு பெண்கள் மாதவிடாய் ஆயிட்டாங்க என்பது ஒரு இயல்பு தான், அது இயற்கை தான். ஆனால் அந்த காலத்தில் வந்து இதனுடைய காரணத்தை கொண்டு தான் ஒதுக்கினார்களே தவிர உண்மையாக வேறு அர்த்தமெல்லாம் எந்த ஒரு கிடையாது. பூஜை செய்தால் அசௌகரியாகும், அவங்க முதல்ல பூஜை செய்ய முடியாது அந்த நேரத்தில் வந்து ஒரு மனசை ஒருங்குமுறைப்படுத்தியோ. ஏன்னா அந்த மாதவிடாய் எப்படின்னா அடி வயிறு வலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு இதுக்காக இருக்கும். அது அவங்களுடைய வேதனை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு காரியத்தில் வந்து நம்ம பூஜை செய்ய முடியாது. அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு 3 நாளைக்கு ஓய்வு எடுக்கட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதவிடாய் முடிந்த பிறகு தலைக்கு வந்து சீகக்காய் எண்ணெய் வைத்து தேய்த்து தலை மூழ்கின பிறகு வீடெல்லாம் சுத்தம் செய்து முடிந்தால் கோமியத்தை, பசுமாட்டுடைய கோமியத்தை வைத்து தெளித்து நம்ம என்ன பண்ணணும், சுத்தம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிக்கலாம், வீட்டு பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றிக்கலாம், அடுத்து சமயக்கட்டுக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். இதுதான் விஷயம். அந்த 3 நாள் அதுதான் விஷயம். ஆக இந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகக்கூடாது என்பது இதனுடைய அர்த்தத்துக்காக தான் சொல்கிறாங்க. வேறு எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இந்த விஷயத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.